விடைக்காக உண்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம். அருமையான மகிழ்ச்சியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் முக்கியமாக நீங்கள் ஆய்வு அதான் ஸ்தோத்திரம் இருக்கிறோம். திருமணத்துக்காக நாங்கள் போற்றுகிறோம். இருக்கிறாக நாங்கள் பத்திரமாய் பாதுகாப்பாக சிறப்பையும் நல்ல நடக்கிறதான விவாதத்துக்கு திறப்பு நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தைக்காக நாங்கள் எல்லாருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய வீடாக இந்த நாள் திவ்யமாக ஆராதனை நடத்துவதான ஊழி அலுவலகத்தில் எல்லாமே வடக்கரத்தில் எடுத்து பார்க்கணும் பார்த்து கொஞ்சம் அழைக்கப்பட்டதான ஊழியர்கள், விசுவாசிகள், குடும்பத்தார்கள் எல்லாரும் வந்து சேர முடியாத செய்யணும் இருக்கின்றோம். எல்லாருடைய பிரயாணங்களை கற்று வாய்க்க பண்ணி பத்திரமாய் பாதுகாப்பாக வந்து சேர அந்த வீராக கதாவை ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் குடும்பமாக புறப்படுகிறோம். கற்றுடைய பிரசங்கங்களுக்கு கொண்டு செல்லட்டும். எல்லாவற்றையும் கத்தர் பெருப்பத்துக் கொள்ளுங்க. விசேஷமாக புதிய வாழ்க்கையில் இணைக்கப்பட முடியாக இருக்கிற தம்பதியில் கத்தர் தம்முடைய பலத்தக கருத்துக்குள்ளாக வைத்து ஆண்டவர் ஆசீர்வதித்து எடுத்துக்கொண்டு தாவே ஹல்லேலூயா. தேவனுடைய தயவுள்ள கரம் ஆண்டவரை மக்கள் நன்மையாக தையல் கொண்டு கஞ்சுகிறோம். கத்தர் சகலத்தையும் புரிந்து கொள்ளும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஆழ்மொழி நல்ல தாவே. ஆமென். Sunset sky, but my one request, Lord, my only aim is that you reign in me again. Lord, reign in me, reign in your power over all my dreams. In my darkest hour, you are the Lord of all I am. So won't you reign in
left my fear by the side of the road. Hear you speak, won't let go. Fall to my knees as I lift my hands to pray. Got every reason to be here again. The Father's love draws me in, and all my eyes wanna see is a glimpse of you. All I need is you. All I need is you, Lord. Is you, Lord. All I need is you. All I need is you, Lord. Is you, Lord. One more day and it's not the same. Spirit calls my heart to sing. I'm drawn to the voice of my Savior once again. Will my soul be without your Son, who gave his life to save you? Rest in the thought that you're watching over me. All I need is you. All I need is you, Lord. Is you, Lord. All I need is you. All I need is you. You and I were meant to be. God made you just for me. Baby, I love you always. By your side I will stand, walk with you hand in hand. From this day on, our love will stand strong as I declare that I love you, yes I do. Believe in you, I do want to share the rest of my life with you. I do promise a love that's true, never disappoint you. If you should ever be in doubt, know that I will never let you down. To be, God made you just for me. Baby, I love you always. By your side I will stand, walk with you hand in hand. From this day on, our love will stand strong as I declare that I love you, yes I do. Believe in you, I do want to share the rest of my life with you. I do promise a love that's true, never disappoint you. If you should ever be in doubt. ஆண்டவராகிய இயேசு நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். இந்த நாளில் திருமணத்தை ஆசீர்வதிக்கும்படியாக பாஸ்டர் ஜெயபிரகாசன் ஜெபத்தை நடத்துவார். அவரோடு சேர்ந்து நாம் யாவரும் ஜெபிக்கிறோம். நாம் யாவரும் எழுதி நின்று நல்ல நிலையிலேயே அருமையான பரிசுத்த மெய்விவாக ஆராதனை கர்த்தர் ஆசீர்வாதத்தை தரும்படியாக சகோதரர் ஜேம்ஸ் சகோதரர் சீபாவுடைய வாழ்வை கர்த்தர் இன்றைக்கு தேவ கரத்தில் ஒப்பு கொடுத்து யாவரும் எழுதி நின்று மிகுந்த தேவனுடைய சமூகத்தை நம்பிக்கையோடு அவருடைய ஆராதிக்க போகிறோம், உயர்த்த போகிறோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் இந்த ஆசீர்வாதிகள் எல்லா கண்களை மூடி ஆண்டவருடைய பாத்திரம் ஒப்பு கொடுத்து நாம் செபிக்க போகிறோம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோகத்தின் நல்ல ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த நல்ல மகிழ்ச்சியான மாலை நேரத்தினுடைய அன்பின் கரங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம்.
ஆண்டவரே, இந்த சந்தோஷமான காரியத்தை சந்தோஷமான இந்த நல்ல நாளில ஆலயத்துல வைத்து நடைபெறுகிறதான இந்த பரிசுத்த மேல் விவாக ஆராதனை பரலோகத்தின் ஆண்டவராக இருக்க நீர் வந்து ஆசீர்வாதத்தை தரும்படியாக, நீர் இந்த நல்ல காரியத்தை பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக ஆண்டவரை நன்மை செய்கிற தேவன் இறங்கி வர வேண்டுமாய் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம் ராஜா. இந்த நாளிலையும் இந்த காரியத்தில் பங்கெடுக்கும்படியாய் அநேகர் தூரத்திலும் சமீபத்தில் இருந்து ஊழியர்கள், விசுவாசிகள், ஆண்டவரை குடும்பமாய் நண்பர்களாக அநேகர் வந்திருக்கிறார். அந்த எல்லார் பேரிலும் தேவனாக இருக்கிற கர்த்தர் தம்முடைய அன்பின் முகத்தை பிரகாசிக்க பண்ணி நம்முடைய ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்தும்படியா நாங்கள் சபைக்கிறோம். இந்த ஆரம்பம் முதல் கொண்டு முடிகிற வரைக்கும் எல்லா காரியத்திலும் தேவ பிரசன்னம் நிறைவாக இருப்பதாக. ஆண்டவரை சொல்லியிருக்கிற மனிதன் தனிமையா இருப்பது நல்லது அல்ல என்று கண்ட தெய்வம் ஏற்ற துணையை உண்டாக்க சொல்லியிருக்கிறேன். ஆகவே இன்றைக்கு ஏற்ற காரியத்தை செய்யும்படி இந்த தருணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீரை பொறுப்படுத்திக் கொள்ளுவீராக, நீர் இந்த காரியத்தை ஆசீர்வதிப்பீராக. ஒன்றும் குறையாதபடிக்கு சகலத்தையும் அறிந்த தெய்வம் ஆசீர்வதிக்கும்படி இறங்கி மறுபடிக்கு நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய பரிசுத்தமான கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நன்மை செய்யும் ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து சில பாடல்களை பாடி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Thank you.
Hallelujah. We love you, Jesus. Oh, we honor your precious name. We welcome your sweet presence in our midst this evening, Lord. You are wonderful Savior. You are great God. You are beautiful Savior. We worship you. We love you. We adore you, God. Hallelujah. Thank you, Jesus. Lift up your hands to the Lord in this We thank you for your presence in our midst. We thank you for the friends and the family and the relatives who have come along to witness this wonderful ceremony and to give thanks unto you. Father, as we stand in your presence, we come in this entire service into your loving hands. We thank you for all your mercies and goodness in the lives of James and Sheba, Lord. Thank you for saving them. Thank you for showing them your love. Thank you, Lord, for revealing your plans. Thank you for bringing them together in this holy matrimony. We pray, Lord, that you will bless them today as they take their vows in your presence, as they hear the word of God. We pray they will be established in the truth and they will grow in you and be blessed and be an exemplary couple in this world, bringing honor and glory to you. Lord God, we commit the entire service in your precious Son, and everything what is said and done be to your glory and honor. In Jesus' precious name we pray. Amen. Amen. Please be seated. It's a joy to welcome every one of you in the precious name of Jesus Christ for the wedding of our dear James and Sheba. What a joyful evening. Amen. What a blessed couple this evening in the presence of God, waiting to be united. James has been looking at the calendar every day, almost for a month. And when 12th of June came, he was so excited. Amen. And the same thing with Sheba. So it's a joy to unite them together in this holy matrimony. We welcome all the dear friends and the family members and the relatives who have come along this evening to witness their wedding, and we bless you in Jesus' name. I want to invite the pastors and leaders to come and be with me on this dais. I request Pastor George Paul to come forward, and Pastor Isaiah from Gobi, would you please come to the stage and be seated? And also I request Pastor Jagan, Reverend Jagan from CSA Church, if you are here, we request you to come and also come and be seated. I also request Pastor Terry Prakasam and Pastor Kanayan to come along and be with us. God bless you this evening. Sheba has been a member of our church since her birth. I have known her right from her childhood, and her parents have been long-standing members in our church, and Sheba's grandparents have been kind of the foundational members of our church for nearly 40 years. So I've known the family right from the early start, and I've seen Sheba growing up in the love and the fear and the knowledge of the Lord. She's a beautiful girl, and I can say to James, indeed, you are a blessed man.
You are, I don't say lucky, but you are blessed. Blessed to have Sheba. Your life will be a blessed life. And I have also known James for maybe 6 months plus, but we are so happy to see him come and taste the love of God, be established in truth, growing up with such a desire and hunger for God, and we are so delighted to see them today coming together in this wedding. Pastor George Paul is also known to us for many years. Pastor George Paul is the Periyappa, maternal uncle for Sheba, and it's lovely to have him, and also Pastor Isaiah and Pastor Kanan is also brother-in-law. So we are happy to welcome all of the pastors and family, and I am going to ask my son Pastor Terry Prakasam now to bring our word to this wonderful couple, not only to this couple but to all of us, to listen to the word of God and to receive some admonition from God's word, how to have a blessed married life. God bless you. Pastor Terry. Good evening, everyone, and what a joy it is to be here this evening with you and to share God's word for this beautiful celebration that's happening tonight. உங்கள் யாவருக்கும் ஆலயங்களுக்கும் இந்த அருமையான திருமண நிகழ்ச்சிக்கு வந்திருப்பது எவ்வளவு பெரிய சந்தோஷம். உங்கள் யாவரையும் அன்போடு கூட நாங்கள் வரவேற்கின்றோம். It is an exciting day. இது ஒரு நல்ல சந்தோஷமான உற்சாகமான நாள். Isn't it, James? Are you excited this evening? Yeah? The pastor said you've been probably counting the days and probably the hours and the minutes for this wonderful evening. அருமையான மாலை வேளைக்காக நாட்களையும் நிமிடங்களையும் நீங்கள் எண்ணிக்கொண்டிருந்திருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். When my dad asked me to share God's word with us this evening, இந்த மாலைவேளையில் என்னுடைய தகப்பனார் ஆண்டவருடைய வார்த்தையை பேசும்படிக்கு என்னை கேட்ட பொழுது, and I'm not a wedding speaker. நான் ஒரு திருமணத்திற்கு பேசுகின்ற ஒரு பிரசங்கியார் அல்ல. My dad is a wedding speaker. என்னுடைய தகப்பனார் தான் திருமணத்துக்கு பேசுகின்ற பிரசங்கியார். He can speak in a wedding in his sleep. தூக்கத்துல கூட அவர் திருமணத்தை பத்தி திருமண பிரசங்கம் பண்ணுவார். Because he has preached at so many weddings. ஏனென்று சொன்னால் நிறைய திருமணத்திற்கு அதிகமான திருமணங்களை அவர் பேசியிருக்கிறார். I haven't even been married for 2 years and now he's already asking me to speak in weddings. எனக்கு திருமணமாகி 2 வருடம் கூட ஆகல. இருந்த போதிலும் என்னை பேசும்படிக்கு கேட்டுக்கொண்டார். But I do count it a great joy and honor to be able to share with you this evening from God's word. இந்த மாலைவேளையில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படிக்கு நான் அதை ஏற்றுக்கொண்டு சந்தோஷத்தோடு கூட வந்திருக்கிறேன். From my rich experience in my married life, I'm going to be sharing some truths with you this evening. என்னுடைய திருமண வாழ்க்கையிலிருந்து நல்ல உன்னதமான அனுபவங்களிலிருந்து ஒரு சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். My father always begins his message by saying this illustration. என்னுடைய தகப்பனார் ஒரு திருமணத்திற்கு பிரசங்கம் செய்யும் பொழுது இந்த ஒரு உதாரணத்தை முன்பதாக சொல்லி ஆரம்பிப்பார். He says there are 3 groups of people who attend a marriage celebration. ஒரு திருமண நேரத்தின் பொழுது வைபவத்தின் பொழுது 3 விதமான கூட்ட ஜனங்கள் அதில் பங்கு பெறுவார்கள். The first group is the actual couple. முதலாவது கூட்டத்தார் திருமண தம்பதிகள். They're so excited to be part of this celebration. அவர்கள் இந்த கொண்டாட்டத்தை கொண்டாடும்படிக்கு அவர்கள் மிகுந்த சந்தோஷமாக இருப்பார்கள். They don't actually hear the message or they don't actually hear anything that goes on. They're actually thinking about when is this whole thing going to get over. அவர்கள் இங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தையோ என்ன நடக்குதோ அது எல்லாமே யோசித்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் எப்பொழுது சேர வேண்டிய நேரம் வரும் என்பதை காத்திருப்பார்கள். There's another group of people who are here for a celebration. இந்த கொண்டாட்டத்தின் பொழுது இன்னொரு கூட்டத்தாரும் கூட இருக்கிறார்கள். And those are the ones who are already married. இதற்கு முன்பதாக திருமண ஆன கூட்டத்தார் இந்த இடத்தில் இருப்பார்கள். And you're seated here and you are thinking of your marriage. நீங்களும் இந்த இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு ஆன திருமண நாட்களை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். Some of you, when you think, a smile comes on your face. சில பேர் அதை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது உங்களுடைய முகத்துல சிரிப்பு புன்னகை வரும். You drift away to that beautiful evening or that morning when you met your wife. நீங்கள் உங்களுடைய மனைவியை சந்தித்த பொழுது இருந்த அந்த காலகட்டத்திற்கு அந்த காலங்களுக்குள்ளாக நீங்கள் கடந்து சென்று விடுவீர்கள். And then there is a third group of people. மூன்றாவது கூட்டத்தார், and they are the ones who are yet to be married. அவர்கள் திருமணம் ஆக போகின்றவர்கள். Like Richard, for example. உதாரணமாக சகோதரர் ரிச்சர்ட். He's looking forward to the day. அவர் அந்த நாட்களுக்காக அவர் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். He's praying, Lord, now that Sheba is married, my way is clear. ஆண்டவரே, சகோதரி இப்ப திருமணம் நடந்து விட்டது, என்னுடைய வழி இப்பொழுது எளிமையாக இருக்கிறது எப்பொழுது என்று கேட்டுக்கொண்டிருப்பார். Hasten the coming of that day, O Lord. அந்த நேரத்தை சீக்கிரமாய் கொண்டு வரும் என்று சொல்லுவார். I'm
saying that because I did that as well. I prayed that kind of a prayer. ஏன் அதை சொல்றேன்னா நான் அந்த மாதிரி செய்தேன், அதனால உங்களுக்கு சொல்றேன். But this evening, I want to take a few minutes just to encourage the couple and everyone who's here this evening as well. இந்த வார வேளையில ஒரு சில நேரங்கள் எடுத்து திருமண தம்பதிகளையும் இந்த இடத்துல இருக்கின்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவருடைய வார்த்தையை உற்சாகப்படுத்தும்படி விரும்புகிறேன். Very quickly, I want to share with you 5 C's which will serve as principles for marriage. ஒரு திருமணத்திற்கு ஒரு நல்ல அஸ்திபாரமான காரியங்களை 5C என்கின்ற C வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிறேன். English language, the word C, and I know that Tamil doesn't translate as well, but still we'll use the same principle that will apply to all marriages from the Word of God. ஆங்கிலத்தில் அந்த C என்று சொல்லப்பட்டிருக்கிறது, தமிழில் நாம் சொல்ல முடியாது. இந்த C யில் இருக்கின்ற சொல்லப்படுகின்ற ஆண்டுடைய வார்த்தைகள், கொள்கைகள் எல்லா திருமண வாழ்க்கையிலும் பொருந்தக்கூடியதா இருக்கிறது. I read this interesting quote. இப்பேற்பட்ட ஒரு காரியத்தை நான் படித்தேன். And I read that love is a dream. அதாவது அன்பானது ஒரு கனவு போல. But marriage is the alarm clock. ஆனால் திருமணமானது ஒரு கடிகாரம் போல. It's a wake up call to reality. அது உண்மையான ஒரு காலகட்டத்துக்கு நேரத்துக்கு நம்ம எழுப்பி விடுகிறதா இருக்குது. Let me begin by giving you the first C. முதலாவது C ஐ சொல்லி நான் ஆரம்பிக்கின்றேன். Marriage is a celebration. திருமணம் என்பது ஒரு கொண்டாட்டம். You know, we all know that the day of the marriage is a great day of celebration. நாம் எல்லாரும் அறிந்த வண்ணமாக திருமண நாள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய கொண்டாட்டத்தின் நாளா இருக்கிறது. Having all your family come. உங்களுடைய குடும்பங்கள் எல்லாம் இந்த இடத்துல சேர்ந்து, the house is full of life because your uncles, your aunts, your cousins, everyone's at that place getting ready for the marriage. திருமண வீட்டை பார்க்கும் பொழுது மிகவும் கலகலமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் அவருடைய சொந்தக்காரர்கள், உற்றார், உறவினர், மாமா, மச்சான் எல்லாரும் சேர்ந்து ஒன்றாய் வந்து கூடியிருக்கிற இடம் தான் திருமண இடம். Good food, good memories, those are things that are, you know, normally connected with that day of the marriage. நல்ல திருமண நாள் என்று சொல்லும் பொழுது நல்ல சாப்பாடு, நல்ல நேரங்கள், இதற்கு முன்பதாய் நடந்த காரியங்கள் எல்லாம் சேர்ந்து பேசுகின்ற ஒரு நேரமா இருக்கிறது. But the celebration should not end today. பாருங்க, அந்த கொண்டாட்டம் என்று சொல்லும் பொழுது இன்றையிலே கூட முடிந்து விடுவது கொண்டாட்டம் அல்ல. But rather today should be the beginning of celebration in your life. அதற்கு பதிலாக கொண்டாட்டத்தின் நாளானது இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கப்படுகிறதா Today இருக்கிறது. should be the beginning of many celebrations in your life as a couple. இந்த கொண்டாட்டமானது திருமண தம்பதிகளாய் இருக்கின்ற உங்களுக்கு வருகின்ற அடுத்த கொண்டாட்டங்களுக்கு ஒரு ஆரம்பமாய் இருக்கிறது. And yes, life sometimes gets a little mundane and you begin to do things over and over again. சில நேரங்களில் வாழ்க்கையில நாம் பல சோதனையான காரியங்கள், பல காரியங்களை மறுபடியும் செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நமக்கு ஏற்படலாம். You have to go to work every day. ஒவ்வொரு நாளும் நாம் வேலைக்கு செல்ல வேண்டும். You have things to take care of. உங்களுடைய காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ள And வேண்டும். the danger is if you don't make that choice, soon marriage becomes monotonous. It becomes lifeless. அப்பேற்பட்ட நேரத்தில் நீங்கள் சரியான ஒரு தீர்மானம் எடுக்கவில்லை என்று சொன்னால் திருமண வாழ்க்கையானது ஒரு ருசிகரம் இல்லாமல் போய்விடும். That's why at the beginning of your marriage, அதனால்தான் உங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு முன்பதாகவே you make this choice. நீங்கள் இந்த ஒரு வாய்ப்பை நீங்கள் எடுக்க And this வேண்டும். decision, you say, our marriage is going to be a marriage full of celebration. என்னுடைய திருமணமானது, எங்களுடைய திருமணமானது மிகவும் கொண்டாட்டம் நிறைந்த திருமணமாக இருக்கும் என்று நாம் தீர்மானம் எடுக்க Our வேண்டும். marriage is going to be filled with laughter and joy and great moments together as a couple. எங்களுடைய திருமண வாழ்க்கையானது தம்பதிகளாய் நாங்கள் சேரும் பொழுது மிகவும் சந்தோஷமும் கொண்டாட்டமும் நிறைந்ததா இருக்கும் என்று நாம் தீர்மானம் எடுக்க Every வேண்டும். time one of you celebrates a birthday, celebrate it with great joy. ஒவ்வொரு முறையும் நீங்கள் பிறந்த நாளை கொண்டாடும் பொழுது நல்ல சந்தோஷத்தோடு அந்த பிறந்த நாளை கொண்டாடுங்கள். Every time you have your wedding anniversary, don't forget it, celebrate it. உங்கள் வாழ்க்கையில் திருமண நாட்கள் என்று வரும் பொழுது அதை மறந்து விடாதீர்கள், கொண்டாடுங்கள். Don't just give money to your wife and tell her to go shop and get yourself a nice saree. உங்கள் மனைவிக்கு ஏதோ ஒரு பணத்தை மாத்திரம் கொடுத்து நீங்க கடைக்கு சென்று ஏதாவது ஒரு புடவை எடுத்துக் கொள்ளுங்கள், அப்படி சொல்லாதீங்க. You should go shopping and get her something nice. நீங்க கடைக்கு சென்று அவர்களுக்கு பிடித்தமான காரியங்களை நீங்கள் அவர்களுக்கு வாங்கி கொண்டு தர வேண்டும். Maybe if you don't have very good taste in clothing, then maybe take your wife with you when you do the shopping as well. ஒருவேளை நீங்க எடுக்கிற துணி அவர்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், அப்படி இருக்கும் என்று சொன்னால் அவர்களையும் கூட கூட்டிக் கொண்டு நீங்கள் I செல்லலாம். have watched my father many times takes my mom out shopping and helps get her that nice gift or that saree that she wanted. என்னுடைய தகப்பனாரை நான் பார்த்திருக்கின்றேன். என்னுடைய தாயாரை அநேக நேரங்கள் அவர்கள் வெளியே கொண்டு சென்று என்னுடைய தாயாருக்கு பிடித்தது போல நல்ல புடவை வாங்கி கொடுத்ததை நான் And I பார்த்திருக்கின்றேன். tell you, my father does not like shopping. என்னுடைய தகப்பனார் அந்த ஷாப்பிங் போறது, கடைக்கு போறது அவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. I inherited his gifting as
well in my life. அவருடைய சுதந்திரத்தை ஆசீர்வாதத்தை நான் என்னுடைய வாழ்க்கையில் அப்படியே I பெற்றிருக்கிறேன். also don't like shopping. எனக்கு கூட ஷாப்பிங் போறது பிடிக்காது. But now that I'm married, ஆனா திருமணமான பின்பு I have to love shopping. நான் அந்த ஷாப்பிங் போறதை நேசிக்க வேண்டியதா இருக்கு. And sometimes I get into trouble with my wife because I say I don't want to go shopping with her. But now I'm learning to love shopping. சில நேரங்களில் என்னுடைய மனைவி வேண்டாம் என்று சொன்னாலும் இப்பொழுது நான் அந்த ஷாப்பிங் போவதை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். Why? ஏன்? Because we're choosing to celebrate the life that we have together. ஏன் என்று சொன்னால் நம்மிடத்தில் இருக்கின்ற அந்த வாழ்க்கையை கொண்டாடும்படிக்கு நான் தீர்மானம் எடுக்கிறேன். Marriage is supposed to be a celebration. திருமணம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு கொண்டாட்டம். It should not end today. இன்றைக்கு முடிந்து போவது அல்ல. It should begin today. அது இன்றைக்கு தான் ஆரம்பமாக இருக்கிறது. For the rest of your life you should have memories and great joy in celebrating life together. இன்றையிலிருந்து வருகின்ற நாட்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டாட்டத்தின் நாட்களாக இருப்பதாக. The second C, இரண்டாவது சி, is marriage is a covenant. திருமணம் என்பது ஒரு உடன்படிக்கை. Like this evening we've gathered together to make this covenant. Both of you are going to be making this covenant with one another this evening. இந்த மாலைவேளையில நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்த வந்திருக்கிறீர்கள். Today in the West and in India as well, it's becoming common for couples to live together outside of marriage. இன்றைக்கு உலக நாட்களிலும் வெளிநாடுகளிலும் இந்தியாவிலும் பார்க்கும் பொழுது திருமணம் இல்லாமல் ஒரு தம்பதியர் வாழுகின்றது சாதாரணமான ஒரு நிலைமையாக ஆகிவிட்டது. A boyfriend and a girlfriend, they come together, they live together today. ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் ஒன்றாய் சேர்ந்து வந்து அவர்கள் வாழுகிறவர்களாக இருக்கிறார்கள். But the problem with that kind of a lifestyle, ஆனால் அப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில பிரச்சனை என்னவென்று சொன்னால், is there is no security in the relationship. உறவுகளில அந்த இடத்தில் பாதுகாப்பு இல்லாமையா இருக்கின்றது. If a couple gets into a big fight, ஏதாவது அவர்களுக்குள்ளாக ஒரு பெரிய சண்டை வரும் என்று சொன்னால், if a couple gets into an argument, ஏதாவது ஒருவருக்கு ஒருவர் போட்டி போட்டு பேச்சு வரும் என்று சொன்னால், one of them walks away. யாராவது ஒருவர் வெளியே சென்று விடுவார்கள். And because of that, today in the world there's so many broken families, broken couples and children who don't have parents. அப்படிப்பட்ட காரணத்தால் தான் இந்த உலகத்தில் अनेक குடும்பங்கள் உடைக்கப்பட்டிருக்கிறது, பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. This is the reason God initiated marriage. அதனால தான் தேவன் திருமணத்தை அவர் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார், ஒழுங்குபடுத்தியிருக்கிறார். Marriage is not just living together. திருமணம் என்பது ரெண்டு பேர் சேர்ந்து வாழ்வது அல்ல. Marriage is not just coming together. திருமணம் என்பது கூடி வருவது அல்ல. And having a ceremony or a celebration. ஏதோ ஒரு கொண்டாட்டமோ ஏதோ ஒரு ஆராதனை போல அல்ல. Marriage is a covenant that you make with one another. திருமணம் என்பது ஒருவரை ஒருவர் உடன்படிக்கை செய்து கொள்ளுதல் தான் திருமணம். And this was the first covenant that God established in the Garden of Eden between man and woman. ஏதேன் தோட்டத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தேவனே இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தினார். And that covenant today, as you make it with one another, is sealed by the blood of Jesus Christ. நீங்கள் அந்த ஒரு உடன்படிக்கை இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வீர்கள் என்று சொன்னால் அது இயேசுவின் வெளியேற பெற்ற இரத்தத்தினால் முத்திரை போடப்பட்டிருக்கும். James, as you look at Sheba, you make that covenant with her. ஜேம்ஸ் ஷீபாவை பார்த்து அவர்களோடு கூட அந்த உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது, Sheba, as you look at James in a few moments, and when you make that covenant with him, ஷீபா நீங்கள் ஜேம்ஸை பார்த்து அவர்களோடு கூட அந்த உடன்படிக்கை நீங்கள் ஏற்படுத்தும் பொழுது, you're not only doing it in the presence of all these people here, இந்த இடத்தில் இருக்கின்ற ஜனங்கள் மத்தியில மாத்திரம் நீங்கள் அந்த காரியத்தை செய்யவில்லை, but you're doing it in the presence of the Almighty God. ஆனால் சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் அதை And செய்கிறீர்கள். when God is a witness to a covenant, ஆண்டவர் உடன்படிக்கைக்கு சாட்சியா இருக்கிறார். it becomes sacred, it becomes special. அது ரொம்ப விலையேற பெற்றது, பாதுகாப்பு நிறைந்ததா இருக்கிறது. The Bible says the threefold cord will not be easily broken. வேதாகமம் சொல்லுகிறது முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது என்று If சொல்லப்பட்டிருக்கிறது. you begin this relationship just you and you, it's not going to be very stable. நீங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் இதை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள் என்று சொன்னால் அது நிரந்தரமாக இருக்காது. But if you begin it with Christ as a foundation, ஆனால் கிறிஸ்துவை நாம் அஸ்திபாரமாய் கொண்டு இதை ஆரம்பிக்கும் பொழுது your marriage is going to be solid. உங்களுடைய திருமணமானது கண்மலையின் பேர் கட்டப்பட்டதா There is இருக்கும். safety in your marriage. உங்களுடைய திருமணத்தில் பாதுகாப்பு There நிறைந்ததா is இருக்கும். security in your marriage. உங்களுடைய திருமணத்தில் பாதுகாப்பு உள்ளதா இருக்கும். Maybe you're asking me this question. நீங்க ஒருவேளை ஏற்பட்ட கேள்வி So கேட்கலாம். if we make this covenant with one another in God's presence, தேவனுடைய பிரசன்னத்தில் நாங்கள் இந்த ஒரு உடன்படிக்கையை நாங்கள் ஒருவர் ஏற்படுத்தும் பொழுது, does that mean we will never have a fight in our marriage? அப்படி நாங்கள் எடுக்கும் பொழுது எங்க திருமண வாழ்க்கையில சண்டை போடக்கூடாதுன்னு அர்த்தமா? Does that mean we will never argue about anything in this world? இந்த உலகத்தில் எந்த காரியத்தை குறித்து நாங்கள் போட்டு பேசக்கூடாதுன்னு அர்த்தமா? As all the married people in this room will testify along with me,
என்னோடு கூட சேர்ந்து இந்த இடத்துல திருமணமானவர்கள் எல்லாரும் இதை சாட்சியாய் சொல்ல முடியும். It will be a resounding no. ஏனென்று சொன்னால் இதற்கு இல்லை என்றுதான் அர்த்தம். Yes, as long as we have blood in our veins, as long as we're human beings, we will have disagreements and we will have things that we will argue about. நம்முடைய சரீரத்தில் ரத்தம் இருக்கிறவர்களும் நரம்புகளில் ரத்தம் ஓடுகிறவர்களும் நம்ம ஒருவருக்கு ஒருவர் சில பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். But because you made this covenant, நீங்கள் இந்த தீர்மானத்தை உடன்படிக்கை செய்தபடியால் you can't just walk away from your marriage. நீங்கள் உங்கள் திருமணத்தை விட்டு வெளியே செல்ல வேண்டும் என்ற You அவசியம் have to stand strong. நீங்கள் அந்த இடத்தில் பலமாய் உறுதியாய் இருக்க வேண்டும். Someone has to compromise sometimes. யாராவது ஒருவர் விட்டு கொடுக்க வேண்டும். Someone has to forgive someone sometimes. யாராவது ஒருவர் சில நேரங்களில் மன்னிக்கத்தான் செய்ய வேண்டும். And someone has to actually ask an apology sometimes. யாராவது ஒருவர் இடத்தில் மன்னிப்பு கேட்டுதான் ஆக வேண்டும். And it'll probably be you, James, most of the time. You have to learn the word sorry. Okay, you don't got to say it frequently in marriage. ஒருவேளை ஜேம்ஸ் நான் அதை நிறைய செய்வார் என்று நம்புகிறேன். நீங்கள் அடிக்கடி நீங்க சாரி சொல்ல பழகிக் கொள்ள வேண்டும். Even if you did nothing wrong, ஒருவேளை நீங்க தப்பு செய்யலனா கூட say I am very sorry. சொல்லுங்க என்ன மன்னிச்சிடுங்க. It'll cost you, it'll save you from a lot of heartache. அது உங்களுடைய இருதயத்தை அந்த அடைப்பிலிருந்து உங்களை பாதுகாக்கும். It'll give you a happy marriage. நல்ல திருமணம் சந்தோஷமான திருமண வாழ்க்கை உங்களுக்கு A கொடுக்கும். happy wife is a happy life. ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு மனைவி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை போல. The third C மூன்றாவது சி is commitment. அது ஒரு உடன்படிக்கை தீர்மானம். அர்ப்பணம். Not only is it a covenant, but it's also a commitment. ஒரு அர்ப்பணம் ஒரு உடன்படிக்கை மாத்திரமல்ல அது ஒரு அர்ப்பணிப்பு. Marriage is a commitment to one another. ஒருவர் நாம் அர்ப்பணிக்கிறது தான் திருமணமாய் இருக்கிறது. To love one another, to serve one another. ஒருவர் நேசித்தல், ஒருவருக்கு ஒருவர் உதவி செய்தல். The Bible actually gives instructions to the husband to love his wife. வேதாகமம் இப்படியாய் கற்றுக் கொடுக்கிறது புருஷர்கள் மனைவியை நேசிக்க வேண்டும் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. You're probably listening to me right now and saying, "Oh, that's easy. I can love my wife." நீங்க இப்படியா யோசித்துக் கொண்டிருக்கலாம் நான் என்னுடைய மனைவியை நேசிப்பது எனக்கு ரொம்ப எளிமை ரொம்ப ஈஸி. You can say, "I love Sheba so much." நான் ஷீபாவை மிகவும் நேசிக்கிறேன் என்று சொல்லலாம். Sheba's probably saying, "I love James so much." ஷீபாவும் சொல்லலாம் ஜேம்ஸ் நான் ரொம்ப நேசிக்கிறேன். But trust me, in the days to come, என்ன நம்புங்க நாட்கள் வரும் பொழுது there will be days when that love will not be as strong as it is right now, the emotion of love. இப்ப இருக்கின்ற அந்த உணர்வுபூர்வமான ஒரு அன்பு வருகிற நாட்கள்ல அது இருக்குமா என்று பலமா இருக்குமா என்று சொல்ல முடியாது. When you have 5 children, ஒருவேளை உங்களுக்கு 5 பிள்ளைகள் or இருக்கும்போது 7 children, ஒருவேளை 7 பிள்ளைகள் and இருக்கும்போது all day, Sheba, you've been working and taking care of the kids, bathing them, feeding them, and cleaning them, and doing all the things you need to do. நாள் முழுவதும் வீட்டு வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து எல்லாவற்றையும் நீங்கள் ஒருவரே செய்து கொண்டிருக்கும் You're பொழுது waiting for James to return home. எப்போ ஜேம்ஸ் வீட்டுக்கு வருவார் என்று ரொம்ப வேகமா காத்திருப்பீங்க. Finally, James comes through the door in the evening. ஜேம்ஸ் அப்போ கதவை திறந்து உள்ள வருவார் He மாலை walks right past you, அவர் வேகமா ஒரு இடத்துல போவீங்க. and he walks past you. அவர் போறாரு Gets a nice sofa, நல்ல சோஃபா உட்கார போறாரு. finds a TV remote, டிவி ரிமோட் முன்பதாக and எடுத்து starts watching TV. அப்ப டிவி பார்க்கிறதுக்காக வாட்ச் You go to him, and you go to him. நீங்க அவர் இடத்துல You போவீங்க. say, "Help me! I need your help with our children." என்னுடைய பிள்ளைகளை பார்க்கிறதுக்கு நம்முடைய பிள்ளைகளை பார்ப்பதற்கு உங்களுடைய உதவி தேவைன்னு சொல்லுவீங்க. He says, "Sheba, I'm very tired. I've been working all day." அவர் சொல்லுவார் ஷீபா நான் நாள் முழுவதும் வேலை செஞ்சதுனால எனக்கு ரொம்ப களைப்பா இருக்கிறேன். When you feel like finding the biggest pan in the kitchen and throwing it at him, அதற்கு பின்பதாக கிச்சன்ல இருக்கின்ற ஒரு பெரிய பாத்திரத்தை ஏதாவது ஒன்று எடுத்து வீசுறத பார்க்க முடியும். then you stop and you ask yourself, "Do I love James?" அதற்கு முன்பதாக நான் ஜேம்ஸ் விரும்பவில்லையா அப்படின்னு நீங்க கேட்க வேண்டும். Love is a commitment. அன்பு என்பது ஒரு அர்ப்பணிப்பு. Commit to love one another. ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கும்படிக்கு அர்ப்பணிக்க At வேண்டும். all times, in all seasons, in all situations in your life. எல்லா நேரத்திலும் நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையும் ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்க வேண்டும் என்று நாம் அர்ப்பணம் செய்ய Number வேண்டும். 4, marriage is communication. நான்காவது திருமணம் என்பது ஒரு உறவு ஒரு உரையாடல். One of the foundations of marriage is to communicate with one another. அதாவது திருமணத்தினுடைய ஒரு அஸ்திபாரம் என்னவென்று சொன்னால் ஒருவரை ஒருவர் தொடர்பு கொள்ள வேண்டும். The more you communicate with one another, the happier the couple is. எவ்வளவு நீங்க தொடர்பு கொள்றீங்களோ அவ்வளவு திருமண வாழ்க்கை உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். Now, communication will come naturally to you, Sheba. தொடர்பு கொள்ளுதல் என்று சொல்லும் பொழுது சகோதரி ஷீபா அது இயற்கையாகவே வர வேண்டும். But for James, you have to work at communicating with your wife. ஆனால் ஜேம்ஸ் நீங்க அதற்கு தொடர்பு கொள்வதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். Statistics says, புள்ளி விவரங்கள் இப்படியா on சொல்லுங்க, an average day,
ஒவ்வொரு நாளும் ஒரு சராசரி நேரத்துல a woman speaks 20,000 words. ஒரு பெண்மணி 20,000 வார்த்தைகளை பேசுவார்கள். And a man speaks 7,000 words in a day. ஆனால் புருஷர்கள் 7,000 வார்த்தைகளை மாத்திரமே பேசுவார்கள். So James, when you come home, ஜேம்ஸ் நீங்க வீட்டுக்கு வரும்போது make sure you don't give all the 7,000 words in your office. உங்களுடைய அந்த 7,000 வார்த்தைகளை உங்களுடைய அலுவலகத்துல மாத்திரம் நீங்க சொல்லிட்டு Come வரணும். home with 5 words or 3 words to give to your wife. உங்களுடைய வீட்டுக்கு வரும்போது ஒரு 5 வார்த்தை 3 வார்த்தை ஒரு மனைவிக்கு கொடுப்பது. Save a few hundred or maybe even a few thousand words to be able to share with your wife. ஒருவேளை 100 வார்த்தையோ இல்ல 1000 வார்த்தைகளோ சேர்த்து வைத்து உங்களுடைய மனைவியோடு கூட தொடர்பு கொள்ளும்படி ஆயத்தமாய் வாருங்கள். Because to communicate is one of the foundations of marriage. ஏனென்று சொன்னால் தொடர்பு கொள்ளுதல் ஒரு திருமண I want. எனக்கு என்ன வேண்டும் என்பது முக்கியமல்ல. But it's how can I serve you? ஆனால் எப்படி நான் உனக்கு பணிவிடை செய்ய Both முடியும்? of you need to do that with one another. நீங்க ரெண்டு பேருமே அதை சேர்ந்து செய்ய எப்படி நான் ஒருவருக்கு ஒருவர் நான் பணிவிடை செய்ய The more you முடியும்? serve one another, the more strong your marriage becomes. நீங்கள் ஒருவரை ஒருவர் உதவி செய்து ஒருவரை ஒருவர் பணிவிடை செய்து கொள்ளும் பொழுது உங்களுடைய திருமண வாழ்க்கையானது பலமுள்ளதாக இருக்கும். Because Jesus did that. ஏனென்று சொன்னால் இயேசு அதை செய்தார். He served people. அவர் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தார். And our marriage is a replica of who Jesus is. நம்முடைய திருமணமானது இயேசு யார் என்பதை நம்முடைய வாழ்க்கையை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். Tonight you're united for him and by him. ஏனென்று சொன்னால் இந்த ராத்திரி வேளையில நீங்கள் அவருக்காகவும் அவர் மூலமாகவும் இணைக்கப்படுவதற்காக இங்கு வந்திருக்கிறீர்கள். Let the word of God be your foundation. தேவனுடைய வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையின் அஸ்திபாரமாய் Let இருக்க every வேண்டும். decision that you take in your married life be based on prayer. உங்கள் Waiting on the Lord. உங்கள் வாழ்க்கையில் எடுக்கின்ற எல்லா பெரிய சிறிய தீர்மானங்களும் தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் இருக்க வேண்டும். Pray together as a couple. நீங்கள் குடும்பமாய் சேர்ந்து தம்பதிகளாய் சேர்ந்து ஜெபிக்க Let வேண்டும். Jesus Christ be the rock of your marriage. இயேசு கிறிஸ்துவானவர் உங்கள் வாழ்க்கையின் கன்மலையாய் இருப்பாராக. Let him be the guiding star of your life as you make decisions. அவர் ஒருவரே உங்களுடைய வாழ்க்கையை நடத்தக்கூடிய நட்சத்திரமாய் உங்கள் வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்கும் பொழுது அவரே உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருப்பாராக. Together pursue the purpose of God. நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றாய் சேர்ந்து தேவனுடைய நோக்கத்தை முயற்சி செய்து நீங்கள் அதை கண்டுபிடிக்க Because வேண்டும். I am confident that God has brought you both together for a purpose. ஏனென்று சொன்னால் என்னால் இதை உறுதியாய் சொல்ல முடியும். தேவன் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்வதற்கு என்று ஒரு தீர்மானத்தை நோக்கத்தை வைத்திருக்கிறார். Personally, it's so amazing to see the journey of how God brought you together. தனிப்பட்ட விதத்தில் எப்படி ஆண்டவர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்தார் என்பதை நான் யோசித்து பார்க்கும்போது மிகுந்த And I சந்தோஷப்படுகிறேன். am confident that God has something amazing planned for you both. தேவன் உங்களுக்கு என்று ஆச்சரியமான திட்டங்களை வைத்திருக்கிறார் என்பதை நான் உறுதியாய் சொல்ல But முடியும். the most important thing is to build it on the foundation of Jesus Christ. முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்துவாகிய கன்மலையாகிய கிறிஸ்துவின் பேரில் நம்முடைய அஸ்திபாரம் போடப்பட்டிருக்க As வேண்டும். I finish, let me focus on the words of Paul as he instructs couples. குடும்பம் தம்பதிகளுக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிற இந்த வார்த்தையோடு கூட Just as Christ loved the church, he gave up his life for her to make her holy and clean, washed by the cleansing of God's word. He did this to present her to himself as a glorious church without spot or wrinkle or any blemish. Instead, she will be holy and without fault. In the same way, husbands ought to love their wives as they love their own bodies. For a man who loves his wife actually shows love for himself. No one hates his own body, but feeds and cares for it, just as Christ cares for the church. And we are members of his body. And as the scripture says, a man leaves his father and mother and is joined to his wife, and the two are united into one. This is a great mystery, but it is an illustration of the way Christ and the church are one. So again I say, each man must love his wife as he loves himself, and the wife must respect her husband. May the Lord bless you this evening, and may this evening as you make this covenant with one another be special, glorious, memorable, and may the Lord do everything that he has planned and purposed for your life. God bless you this evening. கர்த்தருடைய பிரசன்னத்தில் நீங்கள் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தும் பொழுது தேவனாகிய கர்த்தர் தாமே தம்முடைய மகிமையை ஐஸ்வரியத்தினால் ஆசீர்வாதத்தினால் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Give Pastor Cherry a good hand clap. நல்ல கரங்களை தட்டி ஒரு நல்ல தேவ வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். Pastor George Paul அவர்கள் இப்பொழுது இவர்கள் இரண்டு பேரும் தேவ சமூகத்தில் செய்யப்படுகிற உடன்படிக்கைகளை கர்த்தர்
ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம ஜெபத்தில் வழி நடத்தும்படியாக கேட்கிறேன். நல்ல பிதாவே, உடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பணிகள் தன்மையாக இருப்பது நல்லதில் கண்டு ஏற்ற துணியை ஏற்ற விலையில ஏற்படுத்தி குடும்பத்தை ஏற்படுத்தின நல்ல தேவனாகிய கர்த்தர் தர்மையான தவறுகளை இராணிலே கத்தாவே ஒரு புதிய குடும்பமாக நினைக்கக்கூடியாக அவருடைய நிராயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறீர். அதற்காக நமக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோம். நோயா நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ஸ்தோத்திரிக்கிறோம். இப்பொழுதும் அவர்கள் தேவ சமூகத்தில் வைத்து செய்து கொள்ளப்படுவதான உடன்படிக்கையை ஆண்டவரை நாங்கள் நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இந்த நாளிலே உங்களுடைய பிரசனத்தில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு முன்பாக ஊழியர்களுக்கு முன்பாக அவர்கள் எடுத்துக்கொள்வதுதான் இந்த உடன்படிக்கையில் ஆண்டவரே உறுதியாக நினைத்திருந்து தம்முடைய நாமத்துக்கு மகிமையாக நாளும் வாழ்ந்து கொள்ள ஆண்டவர்கள் பாராட்டி உள்ளவருக்கு ஜீவனோம் யுவாத்தை நடத்தியிருக்கிற உடைய காரியங்களை கருத்தில் எடுத்து பாவிப்பீராக. உடைய தயவுள்ள கரம் அவர்கள் நன்மையாக இருப்பதாக எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வாதமாய் நடத்தும். இயேசுவின் நாமத்தில் இருக்கிறோம் பிதாவே. ஆமென். திருமணத்தை நான் நடத்தி வைப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நேரத்தை கருத்தில் கொண்டு உடைய திருமணத்தை நான் ஆங்கிலத்தில் நேரடியாக நடத்தும்படியாக விரும்புகிறேன். ஜேம்ஸும் ஷீபாவும் அவர்கள் திருமண பத்திரிகையில விதமாக எழுதியிருந்தார்கள். 2 உள்ளங்கள் மட்டுமல்ல,
2 NGO ஸ்தாபனங்களும் ஒன்றாக இணைகிறது. 2 states also are joining together என்று சொல்லி மிக அழகாக இருந்தார். இன்றைக்கு ஜேம்ஸ் ஷீபாவும் 2 வாழ்க்கைகள், 2 குடும்பங்கள், 2 உள்ளங்கள், 2 NGOs, 2 பாஷைகள், 2 ஸ்டேட்கள் எல்லாம் இன்றைக்கு ஒன்றாக சங்கமாகிறது. சந்தோஷமான சாயங்கால வேலை. ஏமா 2 denomination. ஜேம்ஸ் உடைய பேக்ரவுண்ட் ஒரு நல்ல CSI பேக்ரவுண்ட்ல அநேக பிஷப்புகள், அநேக ஐயர்கள், அநேக ஐயர்மார்கள், அநேக CSIல மிக பிரசித்தி வாய்ந்த பல நல்ல ஊழியர்கள் அதில் இருக்கிறார்கள். ஷீபாவுடைய குடும்பத்துல எல்லாம் பக்கா பெந்தைக்கோஸ்து, ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் உறுதியான பெந்தைக்கோஸ்து. இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இந்த நல்ல பெந்தைக்கோஸ்து CSI இன்றைக்கு ஒன்றாக இணைகிறது. கர்த்தர் இவர்களை இந்த நாளில் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் ஒசூர்ல அருமையான மதிப்புக்குரிய பாஸ்டர் தேவநேசன் அவர்கள் வந்திருப்பது நமக்கு அதிக சந்தோஷம். அவர்களை மாண்டவனாக இயேசுவின் நாமத்தினாலே அன்புடன் வரவேற்கிறோம். James and Sheba, would you please stand for some time? We are gathered here in the presence of God to celebrate the wedding of James, Vinith and Sheba, to rejoice with them and to support them with our prayers. The Bible says marriage is honorable in all. Marriage is a lifelong union between 2 persons who have been joined together as husband and wife. Marriage is a gift and calling of God. It is not to be entered upon lightly or thoughtlessly, but reverently and responsibly in the obedience to the gospel of Christ. God has given us marriage so that husband and wife may find comfort and companionship in each other and live faithfully together for the whole of their lives. God has given us marriage so that husband and wife may love and honor each other, enrich and encourage each other, and know each other with tenderness and joy. God has given us marriage for the birth and the nurture of children so that they may grow up in the security of love and come to experience the freedom of faith. God has given us marriage so that husband and wife being joined together as Christ with His church be a sign of unity and mutual commitment for the enrichment of society and the strengthening of the community. James and Sheba are now to marry and to seek God's blessing on their married life. They will give their consent to each other and will make solemn promises to each other, and as a symbol of this, they will give and receive rings. We also will pray with them for God's blessing on their married life. To the congregation, anyone present knows any just cause why these 2 persons may not lawfully marry according to the discipline of the church, the law of the land, let him now come forward and declare it, or else forever hold his peace. As there is no objection, we say in the name of the Father, Son, and the Holy Spirit that you will hold your peace forever regarding the marriage. James and Sheba, I recur and charge you both in the presence of God and of His congregation, that if either of you know any reason why you may not lawfully marry, you must declare it now. James, will you take Sheba to be your lawful wedded wife, to live together according to God's holy law, the state of marriage? Will you love her, honor her, and be a faithful husband to her so long as you both shall live? Yes. Sheba, will you take James to be your lawful wedded husband, to live together according to God's holy law, the state of marriage? Will you love him, honor him, and be a faithful wife to him as long as you both shall live? Okay, we will give you time to both of you
to make that covenant with one another. And now I ask, who gives the bride in marriage? I request mom and the brother to come forward and take Sheba's right hand and give it in the hand of James.